தேவசாயல் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இந்த ஊழியரின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதல். இன்னைக்கு உலகமெங்கும் இந்த உயிர்ப்பு திருநாளை, இந்த ஈஸ்டரை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த உயிர்ப்பு என்பது, இந்த உயிர்த்தெழுதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. இயேசு உயிர்த்தெழாவிட்டால் மனிதனுக்கு மறுவாழ்வு இல்லை, உயிர்ப்பு இல்லை. இன்னைக்கு இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறபடியினால் அவரை ஏற்றுக்கொள்கிற, விசுவாசிக்கிற, அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற நாமும் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், உயிரோடு எழுந்து அவருக்கு முன்பாக நிற்க போகிறோம். கைதிக்கு இது இன்னைக்கு நம்ம மைண்டில் இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சோம், திருடி விதி வந்தால் என்ன செய்வோம், சாவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எழுஞ்சிட்டு இருக்கிறோம்னா, வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமாக, சாவை தேடி, சாவு வந்துடாதா, செத்துட மாட்டோமா, செத்துட்டா நல்லா இருக்குமே, இவ்வளோ கஷ்டம் இருக்கே, இவ்வளோ பாடுகள் இருக்கே அப்படின்னு சொல்லி உலகமெங்கும் மனிதர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், சாவுக்கு தற்கொலை பண்ணிட்டு கூட செத்துடலாமே, ஐயோ தற்கொலை பண்ணி செத்தா அது பாவம்னு சொல்லுதாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, வாழ பிரியம் இல்லை. ஏன்னா இந்த மனித வாழ்க்கை, போன வாரத்தில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம், மனிதனுடைய வாயில் என்ன இருக்குது, விஷம் இருக்குது. அதனால் புருஷனாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, அடுத்து நம்ம உறவுகளாக இருந்தாலும் சரி, சொந்தங்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் என்னதுன்னு சொன்னால், ஏதோ ஒரு காரியத்திற்கு நம்மளை வச்சு ஏதோ ஒரு காரியம் நடக்குங்கிறதுக்காக இன்றைக்கி நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, அன்பு செய்கிற மாதிரி, நம்மளோட கூட இருக்கிற மாதிரி, நம்மளை நல்லா பார்த்துக்க மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஒரு நாடகம் நடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த உயிர்ப்பு நல்லா நீ கவனிக்கணும். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு, உயிர்த்ததுக்கு அப்புறம் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, இன்றைக்கி அதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி உள்ள வல்லமையிலே இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, இயேசுவானவர் உயிர்த்தெழுந்து தன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை தன்னுடைய சீடர்களுக்கு அவர் என்ன செஞ்சார்னா, அதை அப்படி பொழிந்து அவர்களை பலப்படுத்தி, அவர்களை பரிசுத்தப்படுத்தி, அவர்களுக்கு சகலவித ஞானத்தையும் கொடுத்து, உலகம், பசாசு, சரீரம் இவங்களுக்கு அடிமைப்படும்படியான ஆற்றலை, சக்தி, இந்த உயிர்ப்பின் வல்லமையை கொடுத்தார். நல்ல கைது. இதை லூக்கா எழுதின நற்செய்தியில் முதல் அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் இந்த உலகம் எங்கும் சாட்சிகளாய் வாழ வேண்டும். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை ஒரு மனுஷன் அறிஞ்சு இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பெறும்போது, இந்த உலகத்தில் என்ன செய்வானா, எல்லா இடங்களிலும் எங்கே பார்த்தாலும் உலகம் முழுவதும் அவன் சாட்சியாக இருப்பான். கடவுள் அவனோடு இருக்கிறார், கடவுள் அவனோடு வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். அவனை தொட முடியாது, அவனை நெருங்க முடியாது. அவனை தொட்டால் அவன் கடவுள் என்ன செய்வார், நம்மளை கொன்று விடுவார். அந்த பயம், அந்த நடுக்கம் உண்டாகணும்னு சொன்னால், இன்னைக்கு இயேசுநாதர் சொன்ன மாதிரி இந்த உயிர்த்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும், பெறணும். இன்னைக்கு மத போதகர்கள், இன்னைக்கு மதங்கள், ஒரு ஸ்தாபனங்கள், நிறுவனங்கள் எப்படின்னு செய்யணும்னா பார்க்குறோம். ஆனால் கடவுளுடைய ஊழியர்களுக்கும் இந்த மதம் சார்ந்த மத போதகர்களுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு நம்ம பார்க்குறோம். வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் பணி முதல் அதிகாரம் 3வது வசனம். அப்போஸ்தலர் பணி, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும், நல்லா கவனிச்சுக்கோங்க, அப்போஸ்தலர்களுக்கு அவர் தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருந்த போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே ஒரு கைதைக்கு என்ன செய்வோம்,
ஒரு கிறிஸ்தவம்னா எங்கே ஆரம்பிக்கணும்னு சொன்னால், ஒரு கிறிஸ்தவனாலே யாருன்னு சொன்னால் அவன் பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பெற வேண்டும். அப்படின்னு சொன்னால் அந்த உயிர்த்த இயேசுவினுடைய அந்த உயிரை, அந்த உயிர் ஆற்றலை, அந்த ஒளியை, அந்த சக்தியை, அந்த ஆற்றலை அவன் என்ன செய்யணும்னா பெறணும். இதுக்காக அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த 40 நாளும் இந்த சீடர்களுக்கு அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இந்த ரகசியத்தை சொல்கிறார். நீ இந்த உலகத்தில் இப்போ நீங்கள் பயந்து இருக்கிறீங்க, உயிருக்கு பயந்து இருக்கிறீங்க, உடலுக்கு பயந்து இருக்கிறீங்க, அடிமையாக இருக்கிறீங்க, ஏறுவது ராஜாவுக்கு பயந்து இருக்கிறீங்க, இந்த யூத மத தலைவர்களுக்கு நீங்கள் பயந்து இருக்கிறீங்க. இவங்களுக்கெல்லாம் பயப்படாமல், இந்த ராஜாக்களுக்கெல்லாம் பயப்படாமல், இந்த சரீரத்தை கொள்ள அழிக்க வல்லவர்களுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாமல் இருக்குன்னு சொன்னால், என்னுடைய அபிஷேகம், நான் சொல்லப்பட்ட இந்த பரிசுத்தாவின் நெருப்பின் ஞானஸ்நானம் உங்களுக்கு வர வேண்டும். இந்த ஞானஸ்நானத்தை பெறுவரைக்கு, இந்த உன்னதத்தினுடைய வல்லமை வந்து உங்களை ஆட்கொள்கிறது வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு எங்கேயும் போகாதிருங்கள். இது இயேசு என்ன செய்கிறாருன்னா, கடைசியாக அவர் கொடுத்த கட்டளை. நல்லா நீங்கள் கவனிக்கணும். இந்த கட்டளையின்படி என்ன செய்கிறாங்கன்னா, அப்போஸ்தலர்களும் அன்னை மரியாலும் 120 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மாடியில் போய் என்ன செய்கிறாங்கன்னா, பெந்தைக்கோஸ்தே திருநாள், அந்த தேவாலயத்தில் திருநாள் நடக்கும்போது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, திருவிழா ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த பெந்தைக்கோஸ்தே திருநாள் என்பது என்னென்னா, இது ஒவ்வொரு வருஷமும் இந்த பெந்தைக்கோஸ்தே திருநாள் யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, உலகமெங்கும் இருக்கக்கூடிய அனைவரும் எருசலேமுக்கு வந்துடுவாங்க. வந்து அங்கே என்ன செய்வாங்கன்னா, திருவிழா கொண்டாடிட்டு இருக்கும்போது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, 120 இந்த திருவிழா, இந்த மதம் சார்ந்த விஷயங்கள், இந்த யூத மத தலைவர்களோடு இவங்க எந்த தொடரையும் வச்சுக்கிடாமல் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், தனியாக போய் அந்த வல்லமைக்காக ஆண்டவர் சொன்ன அந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்திற்காக அவர்கள் தனித்திருந்தார்கள். கைதுகளமாக எப்படி இந்த கிறிஸ்தவம் உருவானது, எப்படி இந்த கிறிஸ்தவம் ஸ்டார்ட் ஆகுறது, எப்படி இந்த உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் இயேசு உயிர் தெழுந்து ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை யாருக்கு சொல்றாருன்னா, சீடர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஏப்பா, கடவுளுடைய ராட்சியம் இப்படி தான் வரப்போகுது. நீங்களும் அழியாமல் உயிருடன் செத்தவனையும் உயிர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு, வாழ தகுதி இல்லாதவனை வாழக்கூடிய அளவுக்கு, உயிர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு பரலோகத்திலே அந்த தாய் நாட்டுக்கு மக்களை கொண்டு சேர்ப்பதற்கு நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். இன்னைக்கு உங்களை நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, உங்களை மிரட்டுறாங்க. ஆனால் அந்த அபிஷேகத்தை பெற்றுட்டீங்கன்னா உங்கள் தலைமயிரில் நரச்ச மயிரை கூட யாரும் அசைக்க முடியாது. ஏன்னா ஆவியானவர் உங்கள் எதிரிகளை, சத்துருக்களை நிர்மூலமாக்கி போடுவார். கைதிகளை நல்ல கரையை கட்டி. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க போய் என்ன செய்கிறாங்கன்னா, இதான் பேசிக். இன்னைக்கு மதம், இன்னைக்கு மத போதகர்கள், ஏன் இன்னைக்கு மத போதகர்கள் வெறும் மதம்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி எல்லோரும் சும்மா பைபிள் காலேஜ் படிச்சுட்டு சும்மா ஏதோ ஒரு பாஸ்டர் ஏதோ இது பண்ணார். இப்போ ஒரு வருஷம் இவங்க ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை என்ன செய்வாங்கன்னா, இப்போ நாங்கள் போனோம் திருநெல்வேலிக்கு. அங்கே பைபிள் எங்களுக்கு இது ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு, இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வரும். 2 வருஷம் அந்த ஸ்கூல். அப்போ 2 மாதத்துக்கு ஒரு நாள் நாங்கள் போய் என்ன செஞ்சுட்டு வரணும், அந்த பிரவீன் பாஸ்டர் நடத்துகிற அந்த இதில் போய் அட்டன் பண்ணிட்டு வரணும். எங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, இவர் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி. இந்த இதில் இத்தனாம் தேதி இந்த ஆர்டினேஷன் இதில் உங்களுக்கு ஒரு பாஸ்டர், ஒரு பட்டம், ஒரு சர்டிஃபிகேட் வந்துச்சு. இதை வச்சு நாக்கு தான் வலிக்கணும், வேறு ஒன்றும் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த உலகத்திலே பிசாசின் மீது வெற்றி கொள்கிறதற்கு, இந்த சரீரத்தினுடைய ஆசைகள், இச்சைகளின் மீது, இந்த ஐம்புலன்களின் மீது நீங்கள் வெற்றி கொள்கிறதற்கு, இந்த உலகத்தின் மீது வெற்றி கொள்கிறதற்கு நான் என்னுடைய அதிகாரத்தை, என்னுடைய ஆற்றலை, என்னுடைய வல்லமையை, நான் வைத்திருக்கிற என்னுடைய அபிஷேகத்தை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், தருகிறேன், போய் காத்திருங்கள் சொன்னார். அதைத்தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். இவங்க காத்திருக்கும்போது வானத்திலிருந்து நெருப்பு நாவு, அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் இறங்கி வந்தது. அன்னைக்கு அவங்க பலன் அடைஞ்சு, அன்னைக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பரலோகத்தினுடைய எல்லாத்தையும் வெளிச்சத்தையும் அப்படியே பார்த்தாங்க. பரலோகத்தினுடைய வாசல் திறந்திருக்கிறத பார்த்தாங்க, தேவனை பார்த்தாங்க. இப்படி பார்த்து தரிசித்து ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷையிலே பேசி கடவுளை துதிக்கிறத பார்த்த உடனே அந்த பெந்தைக்கோஸ்து திருநாளுக்கு வந்திருந்த அத்தனை மக்களும் இந்த அதிசயத்தை பார்த்து பிரமித்து போய் நின்றார்கள். கைதிகளை பார்ப்போம், நல்லா கரங்களை தட்டுங்கள, உற்சாகமாக தட்டுவோமே.
அப்போ இயேசு இன்னைக்கு நம்மளை என்ன செய்கிறாருன்னா, இப்போ இதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா வாசிங்க. யோவான் எழுதின நற்செய்தி 20வது அதிகாரம். ஜீசஸ். யோவான் எழுதின நற்செய்தி. இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெண்ணாடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருப்பதை கண்டார். அவர்கள் அவர்களை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அங்க நல்லா கவனிக்கணும். இயேசுவோட 3.5 வருஷம் இருந்த பெண்ணு இப்ப இயேசு நிற்கிறத என்ன செய்ய முடியல, இயேசுதான் என்ன செய்ய முடியல. ஏதோ ஒரு தோட்டக்காரன் அறிஞ்சு தோட்டக்காரன் கிட்ட கேட்கறது மாதிரி, ஐயா இயேசுவை பார்த்தீங்களா? ஐயா நீர் எடுத்துக்கொண்டு போனதுண்டா என்று கேட்டார். என்றான். இங்கதான் என்ன செய்றான்? இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, நல்லா கவனிக்கணும். உயிர் தெழுந்தது, அதான் அந்த மறுரூபமாகுதல். உயிர் தெழும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம மறுரூபமாகும் போது, இந்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும்போது நம்முடைய சாயல் மாறுகிறது. கைதட்டி என்ன செய்வோம்? நல்ல கரங்களை தட்டி. எப்போ அந்த ஞானஸ்நானத்தை பெறும்போது, இந்த அபிஷேகத்தை பெறும்போது நம்ம தேவ சாயல்ல மாறுகிறோம். தேவனுடைய பாவனைக்கு என்ன செய்யறோம்? மாறுகிறோம். அப்போ அந்த மறுரூபமாகுதல் நல்லா நீங்க கவனிக்கணும். இன்னைக்கு இந்த மறுரூபமாகுதல் எப்போ நடக்கும்னு சொன்னா, நீங்கள் நானும் ஆண்டவருடைய பாதத்தில் போய் காத்திருக்கும் போது, இந்த மத வழிபாட்டை விட்டுட்டு அதனால தான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கி இந்த ஆராதனை நம்ம இன்றைக்கி ப்ரேயரில் ரொம்ப அதிக நேரம் போக போகிறோம். கொஞ்சம் நேரத்தில் இந்த முகவரையை உங்களுக்கு பேசி முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கி ஆராதனை ஜெபத்துக்குள்ளே போக போகிறோம். ஜெப அனுபவத்துக்குள்ளே போக போகிறோம். இந்த ஆவியில் வளர வேண்டும். இந்த அபிஷேகத்தை நம்ம அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். நீ பெற்ற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பு, தீயன பற்றி எரிய விடு. இது இன்றைக்கி சபையில் என்ன செய்யலைன்னா நடக்கலை. சபையில் என்ன செய்கிறாங்க? இப்படி யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு பாடல் ஆராதனை நடத்துவாங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 3 பாட்டை படித்து அவங்க பாடல் ஆராதனை நடத்துவாங்க. இன்னொருத்தர் வந்து சங்கீதம் வாசிப்பார். அந்த சங்கீதத்துக்கு ஒருத்தர் விளக்கம் கொடுப்பார். அதுக்கப்புறம் ஒருத்தர் என்ன செய்வார்னா பிரசங்கம் பண்ணுவார். அதுக்கப்புறம் சாட்சி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, அந்த இதுக்காக ஜெபம் பண்ணுவோம், தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், சபைக்காக ஜெபம் பண்ணுவோம், சபையில் கார் வாங்கிறதுக்காக ஜெபம் பண்ணுவோம், நம்ம புதுசாக சபை கட்டுறதுக்காக ஜெபம் பண்ணுவோம், அந்த வெக்கிலமலுக்காக ஜெபம் பண்ணுவோம், அந்த பொட்டு தாய்க்காக ஜெபம் பண்ணுவோம், சின்ன தாய்க்காக ஜெபம் பண்ணுவோம், அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம், அவங்க குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி இப்படி இந்த மத வழிபாடுகள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இங்கே என்ன நடக்கும்னு சொன்னால், தேவ சமூகத்தில் ஒரு மனுஷன் வந்து ஆவிலை நிறைந்து தரிசனமாகி அவன் தன்னை மறுரூபப்படுத்தி கொண்டு தேவனோடு ஒவ்வொரு நாளும் வளர்ந்து என்ன செய்ய வேண்டும்? அந்த பரலோக ராஜ்யத்தை, அந்த நம்முடைய ஏதேன் தோட்டத்திற்கு, அந்த இன்ப வனத்திற்கு, நம்முடைய தாய் நாட்டுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் பயணம் செய்ய வேண்டும். கைதட்டுகளமா நல்லா கரங்களை கட்டி. அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை வந்து என்ன செய்யணும்? மறுரூபமாக்குறது, மறுரூபப்படுத்துறது எதுன்னு சொன்னால் கடவுளுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அதனால இந்த உயிர் தெழுந்த அன்னைக்கு இயேசு என்ன செய்கிறாருன்னா, சீடர்களுக்கு அந்த 120 பேருக்கும் அவர் ஸ்பெஷலாக சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஏப்பாங்க வா, நீங்கள் இந்த உலகம் வந்து சாட்சிகளாக இருக்கணும்னு சொன்னால், நீங்கள் எனக்கு என்னுடைய பிள்ளைகளாக இருக்குன்னு சொன்னால்,
நீங்கள் அந்த பரலோகத்திற்கு, அந்த விண்ணக, அந்த உங்களுடைய சொந்த நாட்டுக்கு, வீட்டுக்கு நீங்கள் வரணும்னு சொன்னால் நீங்கள் இதை பெற்று அந்த ஆவியானவர் உங்களை வழிநடத்த வேண்டும். இதை பிலிப்பியர்கள் திருமுகத்தில் பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏனெனில் மாமிசத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். கைதிட்டுக்கலாம் பார்ப்போம். அதே அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதல், நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க என்ன சொல்றாருன்னா, பவுல் இப்படி நாங்கள் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் வல்லமையையும், நல்லா கவனிச்சுக்கோ, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயிலும் நான் மரித்தோரிலிருந்து, நான் மரணத்திலிருந்து உயிர் தெழுவதற்கு தகுதியாயிருக்கும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன். கைதிட்டுங்களை நல்லா கரங்களை கட்டி அதில் சொன்னார் பாருங்க தெளிவா. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும், நல்லா நீ கவனிக்கணும். நேற்று உங்களுக்கு சொன்னேன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை. இது ரொம்ப பவர்ஃபுல்லான, இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணி நம்ம வாழக்கூடிய ஒரு கொடையை, ஒரு வல்லமையை, உயிர்த்தெழுந்த வல்லமையை ஆண்டவர் என்ன செய்கிறார்னா தனக்கு தர வேண்டும், அதை பெற வேண்டும் என்பதற்காக எந்த பாடுகளையும் நான் ஏற்கிறதற்கு, எதையும் இழப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன். இதற்காக என்னுடைய எல்லாவற்றையும், இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பெறுகிறதுக்கு, இந்த இயேசுடைய அந்த அறிகிற அறிவில் வளர்கிறதற்கு எனக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன், நஷ்டம் என எண்ணுகிறேன். இந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, இந்த அபிஷேகத்திற்காக, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமைக்காக அவங்க எதையும் விளக்கறையை செலுத்த, தியாகம் செய்ய தயாராக. இது பேர் என்னன்னு சொன்னால் மனம் திரும்புதல். கைதிட்டுங்களை பார்ப்போம். இன்னைக்கு என்ன தேவை? இன்னைக்கு என்ன நடக்கணும்? மனம் திரும்புதல். இன்னைக்கு ஆண்டவர் என்ன கேட்குறாருன்னா, அதனால இன்னைக்கு மனம் திரும்பலை, மதத்தில் திரும்பி இருக்கிறாங்க. ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு தான். அதான் சொல்கிறேன், நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, மனம் திரும்புதல் நடக்கவில்லை, மதம் மாறுதல் நடந்து கொண்டு இருக்கு. ஒரு மதத்தில் போய் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு மத போதகரோடு சேர்ந்துட்டு இருக்காங்க. மனம் திரும்புதல்னா என்னென்னா, மனம் திரும்பின மனுஷன் அந்த நமக்காக இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி நம்மளை தேவனுடைய பிள்ளைகளாக்கும்படி, நம்மளை மறுரூபமாக்கி அந்த கடவுளுடைய ராட்சியத்தில் சேர்க்கும்படி இந்த உலகத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து சேரவில்லை. இப்போ உங்களுக்கு மெய்ப்பெயர் யாரு? உங்க மெய்ப்பெயர் யாரு? சொல்லுங்க, உங்க மெய்ப்பெயர் யாரு? நீங்கள் எல்லாரும் என்ன செய்வீங்க? உங்கள் மெய்ப்பெயர் யாருன்னா பாஸ்டர் சொல்லுவாங்க. அந்த பாஸ்டர், இந்த பாஸ்டர், ராஜ் பாஸ்டர், என்ன சொல்லுங்கள். ஒவ்வொரு சபையில் இருக்கக்கூடிய தன்னுடைய பாஸ்டர் தான் என்ன செய்வாங்க, நம்ம மெய்ப்பெறணும். ஆனால் நல்ல ஆயன் மெய்ப்பன் நானே, என் நாயன் ஆண்டவர், எனக்கு என்ன குறைவு, அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு விடுகிறார். கைதிகளை பார்ப்போம். இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், உங்களுடைய மெய்ப்பன் யாருன்னு சொன்னால் இயேசு தான். உங்களுடைய மெய்ப்பர் யாருன்னா அபிஷேகம் தான். 1 யோவான் 2:27 சொல்கிறது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது, உண்மையை தான் போதிக்கிறது, சத்தியத்தை தான் போதிக்கிறது. நீங்கள் அதிலே நிலைத்திருங்கள். இந்த உயிர்த்த இயேசுனுடைய அபிஷேகம் என்ன செய்யணும்னு சொன்னால் நமக்குள்ளே வரணும். அவர் வந்து நம்மளை நிரப்பி, அவருடைய அபிஷேகம் நிரப்பி வழியணும். ஆராய் பெருக்கெடுத்து ஓடணும். அவருடைய அருள் பிரசனம் ஆராய் பெருக்கெடுத்து ஓடணும். அற்புதங்களை செய்கிற சக்தி ஆராய் பெருக்கெடுத்து ஓடணும். புதுமைகளை செய்கிற சக்தி ஆராய் பெருக்கெடுத்து ஓடணும். பிசாசில் உங்களை கண்டா பிசாசு என்ன செய்யணும்? தலை தெறிக்க ஓடணும்.
எனக்கு காட்டினாரு. நான் என் காரில் என்ன செய்கிறேன்னா, ரோட்டில் போகும்போது இந்த ரோட்டில் விபத்தை உண்டாக்குற ஆவிகள் பூரா தலை தெறிக்க, ஐயோ நான் வண்டி வருதுன்னு சொல்லி தலை தெறிக்க ஓடுறதை நான் பார்க்குறேங்க. அன்னைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த சூழாலயத்தை வச்சு நிற்கிறார் சிவபெருமானுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்வதி. இவா தான் என்ன செஞ்சுருக்கிறான்னு அன்னைக்குள்ள எல்லா பொன் செல்வங்கள், பணம், ஆஸ்திகள் எல்லாம் அவள் கட்டுப்பாட்டில் இருக்கு. இந்த பேங்கினுடைய இது எல்லாமே அவளுடைய இதில் தான் இருக்கு. கரெக்டாக அந்த கேஷியர் பணம் இது பண்ணுறவருடைய இதில் நிற்கிறார். குறிப்பிட்ட ஆட்களை போட்டு தள்ளிகிட்டே இருக்கிறார், சொல்லி முடிச்சுட்டே இருக்கிறார். நான் பார்க்குறேன், ஓ இவானா இது பண்ணுறாளா? அப்போ அவளை என்ன செய்யலாம், மேற்கொள்றதுக்கு அங்கே ஆள் இல்லை, அவளை அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் அங்கேருந்து என்ன செய்கிறேன்னா, உள்ள ஆவியில் இது பண்ணிக்கிட்டு ஒன்று அழிக்கிறேன், உன் சக்தி அழிக்கிறேன், நீ வெளியில் வா அப்படிங்கிறேன். என்னை பார்த்த உடனே அவள் என்ன செய்கிறேன்னா அப்படியே நழுவி உள்ள போகிறேன். உன்னை விட மாட்டேன். அதே அந்த சர்ப்பத்தை என்ன செய்கிறேன், திரும்ப என்ன செய்கிறவனை கூப்பிட்டு அதை என்ன செய்கிறவன், உன்னை எரிக்கிறவனை அழிக்கிறேன் அப்படிங்கிறேன். எல்லாம் நீ கவனிக்கணும். இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்தானம், நெருப்பின் ஞானஸ்தானம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தின் அதிபதி, இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறவன், இந்த சாத்தானை நம்மளால் என்ன செய்ய முடியும்னா அழிக்கும். இவனை அழிக்காமல் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள, இந்த கிராமத்தில் இருக்கிறவங்கள என்ன செய்ய முடியாதுன்னா கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்த நம்மளே கடவுளுக்கு ஆதாயமாக முடியாது. இந்த ஆவி தான் என்ன செஞ்சுட்டு இருக்கு. அதனால தான் இறை அரசு வருவதாக, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய ராட்சியம். இந்த யாருடைய ராட்சியம் இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கு? யார் ராட்சியம் இருக்கு? நீ உங்களை யார் ஆண்டுட்டு இருக்கிறா சொல்லுங்க? நோய் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு, பேய் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. ஒரு புருஷனை பொஞ்சாதி ஆட்சி செய்கிறான். ஒரு பொஞ்சாதியை புருஷன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? ஏய் நான் சொல்கிறத நீ என்ன செய்யணும், இல்லைன்னா ஒன்று என்ன செஞ்சிடுவேன். ஒரு பிள்ளை நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னா நான் உனக்கு எதையும் என்ன செய்ய மாட்டேன். நற்றால பார்த்துக்கோங்க, அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், ஒன்றுமில்லாமல் பண்ணிடுவேன். நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றால் உன்னுடைய ஒன்றும் எனக்கு தேவையில்லை, எனக்குள் என்னை படைத்த தெய்வம், இன்னைக்கு ஜீவனோடு உயிரோடு வைத்திருக்கிற என் ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடிப்பார். கைது சொல்லுங்க, நல்லா கரங்களை தட்டி, நல்லா கரங்களை தட்டுங்களேன். நீ எனக்கு சொன்னடி கேட்கலன்னா, நான் சொல்கிறபடி செய்யலைன்னா நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன், சோறு வாங்கி தர மாட்டேன். உன் சோறு வேண்டாம், நீ வேண்டாம், அவரே எனக்கு உணவாக இருக்கிறார். அவர் எனக்கு என்ன செய்வார், உணவு தருவார். எல்லாம் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கி முந்தா நாள் என்ன செஞ்சுட்டேன்னா, கையில் இருந்த காசெல்லாம் என்ன செஞ்சுட்டேன். முதல் நாள் 18,000 போட்டேன், 2வது நாள் 19,000 20,000 போட்டு முடிச்சிட்டேன். கையில் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி பிரியாணி போடணும். வருஷம் நம்ம என்ன செய்வோம், கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, இந்த மாதிரி நம்ம ஈஸ்டருக்கெல்லாம் என்ன செய்வோம். அப்போது என்ன செய்கிறது, இதுக்கு போய் நீ யார்கிட்ட போய் கேட்குறது. சரி அப்போ ராணி நான் இதுக்கு போட்டு பாயசத்தை போட்டுருவோம்னா அப்படின்ட்டு இருந்தான். வாயை பொறுத்து நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் என்ன செய்யாத. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் இதை செய்வார், நடத்துவார். கைதிகளை பார்ப்போம். நேற்று சாயங்காலம் வரைக்கும், மத்தியானம் வரைக்கும் நான் கூட்டத்தில் ஸ்டேஜில் ஏறி ப்ரோக்ராம் நடத்துறது வரைக்கும், இந்த பெரிய வெள்ளிக்கிழமை புனித வெள்ளியை நடத்துறது வரைக்கும் இந்த பிளானே இல்லை. முடிஞ்ச உடனே பார்த்திவன், பிரதர் நான் இன்றைக்கி சாப்பாடு நாளைக்கு எப்படி என்ன அண்ணன் விஷயம் என்ன செஞ்சான் அப்படின்னா, அந்த மாதிரி இதுக்கு பணமும் ஒரு 5 ரூபா இது பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறான். அப்படி கூட ஆகுமே குறைய இருக்காங்க. போதும்பா, குறைவை நிறைவாக்குற 5 அப்பத்தி 2 பேரையும் ஆசீர்வதித்து 5000 பேரை சாப்பிட செய்கிறீர்கள். அப்போ சொல்கிறேன், சூப்பரையா, நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிற. ஏன்னா உன் அபிஷேகம், நான் சொல்கிறேன், இந்த துயாவி திருத்தலத்தை எது நடத்திட்டு இருக்குன்னா அபிஷேகம் நடத்திட்டு இருக்கு. இந்த ஊழியங்கிறது பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஆவியானவர் நம்மளை வழிநடத்துவதற்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அவருக்காக காத்திருக்கணும். இன்னைக்கு சபைகளில் என்ன நடக்குன்னா, ஒரு பெரிய தப்பு என்னன்னா, நம்ம வாட்டில் ஜெபம் பண்ணுறோம், நம்ம வாட்டில் பாட்டு படிக்கிறோம், நம்ம வாட்டில் ஏதோ வசனத்தை சொல்லிவிட்டு அப்படியே என்ன செஞ்சுட்டு போகிறோம்னா யாரும் காத்திருக்கு எரிஞ்சு போகிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, கடவுள் நம்மளை ஒரு காரியத்தை செஞ்சு, ஒரு நல்ல காரியம், திருமண காரியமாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் ஏதாவது ஒன்று நடக்கணும்,
ஒரு இடம் வாங்க போகிறோம், ஒரு வீடு கட்ட போகிறோம். இதெல்லாம் வந்து ஒரு சப்ப மேட்டர். ஆனால் இன்றைக்கி நம்ம எதுக்கு காத்திருக்கோம்னு சொன்னால், ஆண்டவரே நீர் வந்து ஆளுகை செய்யும், நீர் என் பிள்ளையை ஆளுகை செய்யும், புருஷனை ஆளுகை செய்யும், என் குடும்பத்தை நீர் என்ன செய்யும் நடத்தும் அப்படின்னு என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் உட்காரணும். அவர் கிரியை செய்கிறது வரைக்கும், என்னைக்கு கிரியை செய்கிறாரோ அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? பொறுமையாக 10 நாள் இந்த 120 பேர் மாடி அறையில் இருக்கின்ற பொழுது 10வது நாள் பலமாக பரலோகம் தேவலோகம் வாசல் திறந்து என்ன செய்யுதுன்னா, இந்த மண்ணுலகத்தில் வந்து அவர்களை முழுவதுமாக நிரப்பிய தேவைப்படுகிறார். நீ பாருங்க, 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் ஒரு சபை கூட்டமே ஆராதனையே ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிடும். நம்ம முன்னாடி இங்கே எப்படி நடத்தணும்? 9 மணிக்கு காலையில் தொடங்கினோம்னா 4 மணிக்கு கூட்ட முடியும், தியானம் முடியும். ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு தொடங்கி எத்தனை மணிக்கு கூட்ட முடியும்? 4 மணிக்கு முடியும். இன்றைக்கி பிரத்யேக சபையில் எத்தனை மணிக்கு முடியுது? எத்தனை மணிக்கு தொடங்குறாங்க? 7 மணிக்கு தொடங்கி 8 மணிக்கு என்ன செய்வாங்க? இன்றைக்கி பூசை எத்தனை மணி நேரம் நடக்குது? 3/4 மணி நேரம் நடக்குது. அதெல்லாம் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் ஏன் பேசுகிறேன்னா, நீங்கள் கடவுளுடைய பாதத்தில் வந்து இப்போ சபை இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நானாக என்ன செஞ்சேன்னா தனியாக உட்காருவேன், மணிக்கணக்காக உட்காருவேன், நாள் கணக்காக உட்காருவேன். அப்படி உட்கார்ந்து தான் என்ன செஞ்சேன்னா இந்த கிருபைகளை நாளைக்கு வளர்த்துக்கிட்டேன், இந்த இதில் வளர்ந்துக்கிட்டேன். இனி இந்த ஊழியம் வேறு மாதிரி தான் நடக்க போகுது. இந்த வாரத்தில் வர்ற வாரத்தில் வேலையை முடித்த உடனே இதே மாதிரி காலையில் 9 மணிக்கு 8 மணி நேரம் நீ என்ன செஞ்சாகணும்னு சொன்னால், ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருக்காக நேரம் செலவிட்டு அந்த பரலோகத்தை நீ சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். கைதிகளமாக இதில் இன்னும் வாசிங்க பார்ப்போம். பிலிப்பியர்கள் திருமுகத்தில் 20வது அதிகாரம், அந்த 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஐயோ விளங்குதான் உங்கள் வழியிலே சொல்லுங்களேன். நம்ம குடியிருப்பு எங்கே இருக்குது? எங்கே குடியிருக்கணும்? இல்லைம்மா, எங்கே குடியிருக்கணும்? ஆனால் நீங்கள் எங்கே குடியிருக்கிறதுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்றைக்கி சபைகளில் பூரா பாருங்கள், வீட்டை கட்டணும், ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு தந்தார், வீடு இல்லாமல் இருந்தோம், கர்த்தர் எங்களுக்கு வீடு தந்தார், சோத்திரம் அப்படின்ட்டு இருக்கிறோம். ஆனால் மேலே இருக்கிற வீடு உனக்கு நிச்சயமாக நிச்சயாது. ஏன்? நீ தேடியது இந்த மண்ணுலகத்தை. இந்த மண்ணுலகத்தில் வீட்டை தேடின, விண்ணுலகத்தினுடைய வீட்டை என்ன செய்யல. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறதா? அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கைதைக்கு என்ன செய்வோம்? 21 வாசி. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய, நல்லா கவனிச்சுக்கோ, இந்த சரீரம் என்னது? அற்பமான சரீரம், கேவலமான சரீரம், காமம், கோபம், பற்று, பேராசை நிறைந்த சரீரம், பொருளாசை, பணாசை நிறைந்த ஒரு சரீரம். இந்த சரீரம் எப்பவும் தின்னுக்கிட்டே இருக்கணும். அதை தின்றுவோமா, இதை தின்றுவோமா, பிரியாணி சாப்பிடுவோமா, நூடுல்ஸ் சாப்பிடுவோமா, சப்பாத்தி சாப்பிடுவோமா, கொத்து புரோட்டா சாப்பிடுவோமா, வேற என்னதுமா சொல்லுங்க? ஹலோ ஹலோ. ஒரு கேவலமான சரீரம். அதை தின்னா நல்லா இருக்குமே, இதை தின்னா நல்லா இருக்குமே, அதை தின்னா உடம்பு நல்லா இருக்குமே, அதை பூசிக்கிட்டா இதை பூசிக்கிட்டா, இப்படியே என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னு சொன்னால், இந்த கேவலமான இந்த சரீரத்தை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னு சொன்னால் எப்படி காத்துக்கொள்றது? அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிடலாமா, இந்த ஆஸ்பத்திரி போனால் சரியாயிருமா, அந்த டாக்டர் நல்லா பார்க்குறாரு, இந்த டாக்டர் நல்லா பார்க்குறாரு. இதை சொன்ன உடனே இப்போ எங்கள் ராணி சொல்லுவாப்புல, அங்கே அக்கா வந்தாக, விக்கலம் அக்கா வந்து அந்த டாக்டர்கிட்ட போனால் அங்கே நல்லா கேட்க, எனக்கு கால் வலி இருந்துச்சு, சரியாக போச்சுன்னு சொன்னாங்க. இவங்க ஒரு கதையை சொல்லுவாங்க. இந்த பொட்டு தாய் வரும்ல, ஏன் கோயில்பட்டியில் நான் போனேன், எனக்கு கால் வலியோடு தான் போனேன், அந்த டாக்டர் சரி பண்ணிட்டேன் இவங்க ஒன்று சொல்லுவாங்க. இங்கே வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சின்ன தாய், இந்த இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க உட்காந்துக்கிட்டு, ஐயே இங்கே இல்லை, நான் மதுரையில் போனேன், அந்த ஆஸ்பத்திரியில் போனால் ஒரு சின்ன ஊசி தான் போட்டாங்க, உடனே சரியாயிட்டு. இப்படியே நிச்சயம்னா அவன் சரி பண்ணான், இவன் சரி பண்ணான், அங்கே போனால் சரியா, எங்கே போனாலும் சரி இந்த சரீரத்தை எதை செய்ய முடியாதுன்னு சொன்னான். சொல்லுங்களேன், சரி பண்ண முடியும். இந்த சரீரம் ஒரு அற்பமான சரீரம், விலகினமான சரீரம்.
இது சாப்பிட்டாலும் சரி, நீ சாப்பிட்டாலும் சரி, சோர்வு, தலைவலி, கால்வலி, இடுப்பு வலி, அப்புறம் என்னது எல்லாமோ வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வலி போச்சுன்னா இன்னொரு வலி வரும். அவன் டாக்டர் வயிற்றுல பிரச்சனைம்மா, வயிற்றுல பிரச்சனைன்னு பார்க்கும்போது அவன் தலையில் பிரச்சனைம்மா. சாதாரண ஃபீவர், காய்ச்சல். அவன் நினைச்சுவானா பிளட் டெஸ்ட் எடுன்னு சொல்லி 1 மாதத்துக்கு அங்கே உட்கார வச்சு படுக்க வச்சு நமக்கு என்ன பில் போடணுமோ அதை போட்டு நினைச்சுவானா அதை எனக்கு விடுவோம். எமன் வந்தால் உயிரை மட்டும்தான் எடுப்பான். டாக்டர் என்ன பண்ணுவார்னா நம்ம இருக்கிற பணத்தையும் எடுத்துட்டு உயிரையும் எடுத்துடுவார். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரியணும். கடவுளுடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கும் போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும், தெய்வமே நீர் இதற்கு என்ன செய்யும், வாசலை திரையும் என்று சொல்லும்போது பரலோகத்தினுடைய அந்த உன்னதத்தின் பலன் ஆற்றல் இறங்கி வந்து உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும், அத்தனை குறைகளையும், அத்தனை கஷ்டங்களையும், அத்தனை கண்ணீர்களையும், உனக்கு என்ன நல்லது தேவையோ அத்தனை யார் செய்வான்னு சொன்னால் இந்த அபிஷேகம் செய்யும். இந்த அபிஷேகம் செய்யும். அதனால சொல்றாரு, நானும் உங்களுக்கு தண்ணீரால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் பரிசுத்த ஆவியினாலும் நெருப்பினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். நல்ல கைதுகளோ. அப்ப இயேசுவானவர் எதுக்கு உயிர் தெழுந்தார் தெரியுமா? அவர் உயிர் தெழுந்த உடனே அவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா? தான் விட்ட அந்த ஆவியை, அந்த உயிர்ப்பின் ஆவியை, அந்த பரிசுத்த ஆவியை அவர் நமக்கு நிச்சயராக கொடுக்கிறார். கைதுகளமா போவோம். இதை இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின நற்செய்தி 3வது அதிகாரம் நினைக்கிறேன், வாசிங்க பார்ப்போம். யோவான் 14வது அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யோவான் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு, ஹலோ, நான் இருக்கிற இடத்துல யார் இருக்கணும்? நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். நல்லா கைத்தெடுக்கலாம். விலங்குதா? எத்தனை பேர் கிளம்பு? என்ன வைக்கலமகா எங்கே போகணும்? அவர் ஒரு ஸ்தலத்தை நினைச்சிறேன். யாருக்கு? இந்த அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு. காத்திருந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தேவையாக இருந்தாலும் சரி, என்ன தேவையாக இருந்தாலும் சரி, நீங்கள் தான் சந்திக்கணும், நீங்கள் தான் விடுவிக்கணும், நீங்கள் தான் குணமாக்கணும். ஏன்னா உங்களால் மட்டும்தான் முடியும். தேவனாடு கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இது என்னதுன்னா விசுவாச வாழ்க்கை. நான் உண்மையில விசுவாசம் வச்சிருக்கேன், உண்மை சார்ந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம தான் யாரை சார்ந்திருக்கிறோம்? கடவுள் தான் சார்ந்திருக்கிறோமா? இதுவரை சொல்லலாம், நான் பேசும்போது பதில் சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு பிரச்சனை நேரத்தில், சூழ்நிலை நேரத்தில் யாரை சார்ந்திருக்கிறோம்? வீட்டுக்காரரை சார்ந்திருப்போம், பிள்ளைகளை சார்ந்திருப்போம், வேறு டாக்டரை சார்ந்திருப்போம், நமக்கு ஊரில் யார் பெரியவங்க இருக்கிறாங்களோ, நமக்கு யார் கொஞ்சம் உதவி செய்கிறாங்களோ அவங்களே சார்ந்திருப்போம். நான் இந்த 33 வருஷம் ஊழியம் செய்கிறேங்க. இது வரைக்கும் என்னுடைய கதை சொல்கிறேன்னா, என்ன தேவையாக இருந்தாலும் சரி அவர் பாதத்தில் உட்கார்ந்து நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது அவர் என்ன செய்வார்னா அதை எப்படி செய்வார்னு சொன்னால், நல்ல இதயம் உள்ள உங்களை கொண்டு அதை செய்வார். கைதுகளை பார்ப்போம். இன்னைக்கு பிரியாணி போடணும், ஏன்ட்ட ஒன்றும் இல்லைப்பா, ஏதாவது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது விஷயம் எங்கே இருக்கான்? வேளாங்கண்ணி பக்கத்தில் நாகப்பட்டினத்தில் இருக்கான். அங்கே சொல்கிறாரு, இன்னைக்கு நீ என்ன செஞ்சு விடு, இங்கே கொடுத்து விடு. அன்னைக்கு 11 மணிக்கு அவர் சார் 10 மணிக்கு ஃபோன் அடிச்சுட்டா 11 மணிக்கு அடிக்கிறேன். அப்போ கண்ணை மூடி இப்போ போய் யார்கிட்ட போய் 11:30 மணிக்கு யார்கிட்ட கேட்க முடியுமா? கண்ணை மூடி இந்த நேரத்துலேயே உம்மால் இதை கிணச்சி இப்படி நான் செய்ய முடியும்னு சொல்கிறேன். 2 பேருக்கு ஃபோன் அடிச்சது. ஒரு ஆள் 5 ரூபா உடனே போட்டு விட்டாங்க, ஒரு ஆள் 4 ரூபா. எத்தனை மணிக்கு? 11:30 மணிக்கு அடிச்சுறேன்னா 9,000 போட்டு விடுவேன். நான் எடுத்த உடனே யாருக்கு அடிச்சல எப்போவுமே நான் பார்ப்பேன். சில நேரம் ஒரு அவசரத்தில் டக்குன்னு அவங்கள்ட்ட இது பண்ணால் கிடைக்கணும், அங்கே அடித்தோன்னா அங்கே கிடைக்காது. நான் எந்த நேரம் என்ன கேட்டாலும் சரி, எனக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்காக இருந்தாலும் சரி, என்ன செய்வேன்னா கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் என்ன செய்வேன்னா, அப்பா உம்மால் கூடாத காரியம் எனக்கு இப்போ உதவி செய்ய என்ன இடத்துல ஒன்றுமில்லை.
ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி நம்ம அடுத்த பிரேயருக்குள்ள போகிறோம். என்ன நடந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தேவை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்கன்னா கண்ணை மூடி இந்த ஆவி ஆன்மா உடலுடைய அதிகாரி, இதனுடைய எஜமானன், இதை சரி பண்ணக்கூடிய சகல சக்தி படைத்த வல்லமை நிறைந்த இதை உண்டாக்கிய இல்லாததை தன் சொல்லால் இருக்க செய்கிற நடக்காததை நடக்க பண்ணுகிற இறைவா நான் உண்மையை நோக்கி பார்க்கிறேன். கைதுகளை பார்ப்போம். என் வாழ்க்கையில் இப்போ எங்கள் அம்மா இறந்து போனாங்க. எங்கள் சித்தி பையன் ஃபோன் அடிக்கிறான், அண்ணன் அம்மா இறந்து போச்சுன்னு. சுத்தமாக இதே மாதிரி எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு கையில் காசே இல்லாமல் இருக்கு. அவன் சொன்ன உடனே சரிடா நீ வை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமில் இருந்துச்சுங்கன்னா கண்ணை மூடி உட்கார்ந்தேன். எனக்கு இப்போ இருக்கிறது நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. இந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் தான் செய்யணும். உங்களுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்து உங்களுக்காக வாழ்ந்துட்டுருக்கிறேன். நாளைக்காக எனக்கு கையில் எதையும் செய்ய மாட்டேன். இன்னைக்குரிய தேவைக்கு நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னு சொன்னால் வச்சுருக்கிறேன். இன்னைக்கு நீர் என்ன நல்லா நடத்திட்டு இருக்கிறேன். நாளை என்பது நீர் நடத்துகிறது. அதனால் இந்த அடக்கத்தை நீர் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு, ஒன்று 2 பேருக்கு இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் நான் கூட சொல்லலை, ராணி மற்றவங்க தான் அடித்து சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ஃபோன் வரும்போது ஒன்றும் இல்லை, ஏதாவது பண்ணணும், ஆனால் இப்போ நான் விரும்பியாக இருக்கேன். அவங்க இல்லை பிரதர் நான் கொண்டு வர பிரதர் வைக்கலாமா கணக்கில் அவங்க 20,000 நம்ம இது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். டீச்சர் என்ன செஞ்சுன்னா அப்படி ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சாங்கன்னா சடசடன்னு அதுக்கு மேலே அங்கே எவ்வளவு தேவையோ அதை விட மேலாக அதிகமாக பணமும் ஆட்களும் நிறைஞ்சி என்ன செஞ்சுன்னா அந்த அடக்கம் என்ன செய்வது சிறப்பாக. ஊர் கூட்டம் இங்கேருந்து போன கூட்டம்லாம் பார்த்து சொன்னாங்க, ஊருக்குள்ளே இவ்வளோ பெரிய ஆளான இவ்வளோ பெரிய கூட்டம் பிரதர் ராஜி என்ன இருக்குன்னு சொல்லி கடவுள் என்ன செஞ்சார்னா நேர்த்தியாக செய்து கொடுத்தார். கைதிகளை இதே மாதிரி நான் நிறைய இதை சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில் நான் ஒன்றும் இல்லாமல் கையில் எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது எப்போவுமே நான் சொல்லுவேன், எனக்கு சொத்து நீங்கள் தானப்பா, செல்வம் நீங்கள் தானப்பா, எனக்கு எந்த உதவினாலும் நீங்கள் தான் பண்ணணும். இந்த கால் எனக்கு இந்த ஷோக்கு மாதிரி வந்து காலை முன்னாடி தூக்கி வச்சா கால் இங்கிட்டும் போகும், முன்னாடி போகாது. அன்னைக்கு நான் என்ன செஞ்சேன்னா காலையில் ஒரு இன்னொருத்தங்களுக்கு உதவி செய்த ஒரு நகை அடகு வச்சு அவங்களுக்கு இதுக்கு தாரேன், நான் வந்து இது பண்ணுறேன் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு காலையில் அவங்க போனதானு ஃபோன் அடித்தவங்க எந்திக்க பார்க்குறேன், எனக்கு முடியும். உடனே என்ன செஞ்சேன்னா இவங்க யார்ட்டையும் சொல்லலை, ரூமில் வந்து தொழுது என்ன பண்ணேன்னா இந்த கை கால் இந்த உடல் கை தூக்கி தலைக்கு மேலே தூக்கி தலை வணங்கி உண்மை தொழுது கொள்வதற்கு இந்த கைக்கும் காலுக்கும் பலன் வேண்டும். கைதிகளை பார்ப்போம். 2வது நடந்து உங்களுடைய பணியை நான் என்ன செய்ய வேண்டும், வேற ஒருத்தரை சார்ந்து வாழாமல் உங்களுடைய பணியை செய்வதற்கு எனக்கு ஆற்றல் சக்தி கொடுக்க வேண்டும். அவ்வளோதான். நல்லா அந்த நேரமே தொழுதுட்டு இந்த பிரச்சனையெல்லாம் உங்கள்கிட்ட கொடுக்குறேன்ட்டு அப்போவுமே வண்டி பைக் எடுத்தால் பைக்கை பேலன்ஸ் பண்ண முடியாது, கீழே விழுந்துருவேன்னு தெரியும். பைக்கை நிப்பாட்டிட்டு கரெக்டாக அந்த 7:30 மணிக்கு வரக்கூடிய அந்த பஸ்ஸில் ஏறி கழுவுங்களை போகிறேன். தைரியத்துக்கு ஃபோன் அடித்து நீ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையில் வரான் அப்படின்னு. வந்த உடனே அந்த நகையை வாங்கி இதை நீ அடகு வச்சு அவங்களுக்கு பணத்தை செஞ்சுரு நீ பண்ணி நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டு அன்றைக்கில் அந்த ஆஸ்பத்திரியில் போய் ஒரு சின்ன ஊசியை போட்டு அவர் ப்ரெஷர் கொஞ்சம் ஏறி இருக்குது, நீங்கள் அந்த மாத்திரையை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்கன்னாரு. இங்கே வந்தால் இவங்க விடலை, அண்ணாமலைகிட்ட கூட்டி போயிட்டாங்க. ஒரு 2 இன்ஜெக்ஷன் போட்டார், அது எல்லாம் சரியாயிடுச்சு சொன்னார். கரெக்டான டைத்துக்கு வந்துருக்கிறீங்க, பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. ஆனாலும் அந்த பிரச்சனை உண்டு. ஆனால் இன்றைக்கி என்ன செஞ்சுட்டு சொன்னால் அதான் சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா உடனே அங்கே இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆஸ்பத்திரி போகும்போது எங்கே போகணும், ஏது போகணும், அங்கே சொல்லணும் எதுவுமே இல்லை. முதல்ல எடுத்த உடனே சொல்கிறேன், முடியாத நிலை, நடக்க முடியலை, காலை ஆடுது, தடுமாறுற நிலை. ஆனால் என்ன செய்யறேன்னா ஒரு 20 நிமிஷம் தேவ சமூகத்திலே செலவழிக்கின்ற பொழுது அவர் எல்லா உதவியும் நினைச்சதாக சொன்னால் மனிதன் மூலமாக செய்து முடித்தார். கைதிகளை பார்ப்போம். அன்னைக்கும் காசு என் கையில் இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா நீ ஆஸ்பத்திரி போ, மனுஷன் மூலமாக தான் செய்வார், ஏதோ ஒரு மருத்துவம் மூலமாக அதை அவர் தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் நீ முதலாவது நீ யாரை தேடன்னு சொன்னால் நான்
உன்னை தேடுறப்பா, உன்னை சார்ந்திருக்கிறேன், உன்னை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி, இதுதான் எதுன்னு சொன்னால் இந்த அபிஷேகம் நிறைந்த வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு ஆதாயம். இயேசு கிறிஸ்து என் ஜீவன். நல்ல கரங்களை தட்டுங்களை பார்ப்போம்.